அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். நம்மளுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளையும் முழுமையாக வாழ்ந்து ஒவ்வொரு செயலையும் முழுமையாக செஞ்சு வாழ்க்கையில் எப்படி வெற்றி பெற வேண்டும் அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஏன் இது நம்ம முழுமையான வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறோன்னா, நம்ம எந்த செயல் செஞ்சாலும் அதில் ஒரு பயம். எதையும் முழுமையாக தெரிஞ்சு புரிஞ்சு அதுக்கு தெளிவாகி நம்மளால் அதை செய்ய முடியல. இந்த செயல் செய்வதற்கு நமக்கு என்ன தேவை? நம்மளுடைய மனமும் நம்மளுடைய உடலும். இந்த மனமும் உடலும் நம்ம முழுமையாக பயன்படுத்தணுன்னா நம்மளால் எந்த ஒரு செயலையும் முழுமையாக செஞ்சு அற்புதமான பல வெற்றிகளை நம்மளால் வாழ்க்கையில் செய்ய முடியும். ஆனால் நம்மளால் அதை செய்ய முடியலை. ஏன் அப்படி முடியலை அப்படின்னா, இந்த உடலையும் மனதையும் நாம் இந்த ஆத்மாவோடையே ஒட்டி வச்சுக்கிறோம். அதனால் என்ன ஆகுதுன்னா, நம்ம ஏதாவது ஒன்று செஞ்சால் அந்த பாதிப்பாயிருமோ, இப்படி பாதிப்பாயிருமோ அப்படின்னு ஒரு பயம். அதனால் ஒவ்வொரு விஷயத்தையுமே பாதி வேலை செய்கிறோம், பாதி முழுசாக செய்கிறதில்ல, பாதி செய்கிறோம், பாதி விட்டுறோம். இப்படியே பண்ணிக்கிட்டே இருக்கிறனால வாழ்க்கையே பாதியாகி போய் பாதி வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டுருக்குறோமே தவிர முழுமையான வாழ்க்கையை நம்மளால் வாழ முடியறதில்ல. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் 3 விஷயத்தை நம்ம பயன்படுத்தணும். நமது உடல், நம்மளுடைய எண்ணங்கள், நம்மளுடைய விழிப்புணர்வு. இது 3ம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது 3 வச்சு நம்ம ஒரு சில விஷயங்கள்லாம் செஞ்சோம்னா இந்த வாழ்க்கையை நம்ம முழுமையாக பயன்படுத்த முடியும். நம்ம உடலையும் நம்மளுடைய மனதையும், அதாவது நம்மளுடைய எண்ணங்களையும் நம்ம ஆத்மா கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி வச்சோம் அப்படின்னா, எப்படி ஒரு பொருளை நாம் வெளியில் இருக்கிற பொருளாக இருக்கும்போது அதை நம்ம முழுமையாக பயன்படுத்துகிறோம் இல்லைங்களா, அது மாதிரி இந்த எண்ணத்தையும் இந்த உடலையும் ஆன்மாவிலிருந்து கொஞ்சம் பிரித்து வச்சோம் அப்படின்னா அதை நம்மளால் முழுமையாக பயன்படுத்த முடியும். நாம் உடல், இதுக்கு எப்படி சொல்கிறது அப்படின்னா, இப்போது நம்ம குழந்தையா பிறகுறோம். இந்த குழந்தையா பிறந்து இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பெரியவங்கள வளர்ந்துட்டோம். எப்படி வளர்ந்தோம்? நம்ம சாப்பாடு, இந்த பூமியில் விளைந்த உணவுப் பொருட்களை நம்ம சாப்பிட்டு இப்படி ஆயிட்டோம். இது ஒரு உணவு குவியல் தானே இது. இந்த உடம்பு அப்படின்னா இந்த உணவாலானது நம்மளுடைய உடம்பு குவியல் தானே. இதை நம்ம என்னென்னு பண்ணிக்கிறோம் அப்படின்னா, ஒரு தட்டில் சாப்பாடு போடுறோம். அந்த தட்டை சாப்பாடை நம்ம எடுத்து சாப்பிட்றோம். சாப்பிட்டுட்டு அதை நானுன்னு சொல்லிக்கிறோம். புரியுதுங்களா நான் சொல்ல வர்றது? ஒரு பொருளை நம்மளுடையதுன்னு சொல்லிக்கலாமே தவிர அதை நாமன்னு சொல்ல முடியாது. ஒரு பொருள் நம்ம ஆசைப்பட்டு வாங்குகிறோம், அதை நம்ம நல்லபடியாக வச்சுருக்கோம், அதை நம்மளுடையதுன்னு சொல்லிக்கலாம். அதுதான் நான் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா? அதுதான் விஷயம். இப்போது இந்த உடல் அப்படின்னா என்னென்னா, வெளியில் இருந்து நாம் உணவுகளை சேர்த்துக்கிட்டதுனால இந்த உடல் பெருசாகி வளர்ந்துருக்குது. அப்போ இது நம்மளுடைய இதுன்னு தானே நம்ம சொல்ல முடியுமே தவிர இந்த உடல் நாம அப்படின்னு சொல்ல முடியாது. புரிஞ்சுக்கிட்டிங்களா? ஓகே. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா, இந்த மூச்சு விடுறோம் இல்லைங்களா, இந்த மூச்சு நம்ம மூச்சை உள்ளே இழுக்கிறோம், வெளியில் விடுறோம். இந்த மூச்சு நம்ம விடுறோன்றதை எப்படி உணர்றோம் அப்படின்னா,
இந்த காற்று நம்மளுடைய மூக்கு துளை வழியாக உள்ளே போகும்போது அந்த காற்று உள்ளே போகிறத நம்ம உணர்றோம். அதுதான் நம்ம மூச்சு விடுறோம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம் இல்லைங்களா? இப்போ இந்த மூச்சை நிறுத்திட்டோம் அப்படின்னா அந்த உடல் தனியாக விழுந்துடுது, இந்த மூச்சு தனியாக போயிடுது, இந்த எண்ணம் தனியாக போயிடுது. அப்போது இந்த எண்ணத்தையும் இந்த உடலையும் இணைச்சி வைக்கிறதுக்கு மூச்சு அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு தேவைப்படுது இல்லைங்களா? அந்த மூச்சு நின்றுச்சு அப்படின்னா என்ன ஆகும்? எண்ணம் எங்கேயோ போயிடும், இந்த உடல் அது பாட்டு கிடக்கும். ஆனால் இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணுறோம்? இது எல்லாமே நான் தான் அப்படின்னு சொல்லிக்கிறோம். அப்போ அந்த நீ அப்படின்ற விஷயம் எங்கே இருக்குது? அதுதான் ஆன்மா. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போது இந்த உடம்பு என்னுடையது இல்லை, இந்த எண்ணங்களும் என்னுடையது கிடையாது அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு நமக்கு வந்துருச்சு அப்படின்னா இந்த ஆத்மாவிலிருந்து இந்த உடம்பும் இந்த எண்ணமும் கொஞ்சம் கேப் உழுக ஆரம்பிச்சிடும். இது இந்த ஆத்மாவாகிய எனக்கு இந்த உடலும் இந்த எண்ணமும் இருக்குது, அது என்னுடையது அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஆனால் அதை நான் அப்படின்னு சொல்லிக்க முடியாது. ஸோ இந்த விஷயத்தை கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. அப்போது இந்த எண்ணத்தையும் உடம்பையும் ஒட்டி வச்சு இருக்கிறது இந்த மூச்சு. தினமும் காலையிலையும் சாயந்தரமும் ஒரு 10 நிமிஷம் அமைதியாக உட்காந்து இந்த மூச்சினுடைய ஓட்டத்தை மட்டும் கவனிச்சுக்கிட்டே இருங்க. மூச்சு நம்ம உள்ள நார்மலாக உள்ளே இழுக்கிறது, மூச்சு வெளியில் விடுறது, இதை மட்டும் நீங்கள் கவனிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உடனே அது நம்மளுக்கு அது பழக்கம் வராது. காரணம் என்னென்னா, நம்ம பிறந்ததுலேருந்து இந்த உடல் தான் நான், இந்த எண்ணம் தான் நான் அப்படின்ற ஒரு நினைவிலே நம்ம முழுமையாக நம்பிட்டோம். அது அப்படி இல்லை அப்படின்னு நம்ம நம்புறதுக்கு கொஞ்சம் நாட்கள் ஆகும். அது நம்மளுடைய வைராக்கியமான எண்ணத்தினால தான் நம்ம அதை கொண்டு வர முடியும். ஸோ அதற்கு எந்த அளவுக்கு நம்ம ஆழமாக பயிற்சி பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய ஆத்மாவிலிருந்து இந்த உடலையும் மனதையும் கொஞ்சமாக பிரித்து வைக்க முடியும், கொஞ்சம் வெளியில் தள்ளி வைக்க முடியும். ஸோ நம்மக்கிட்டேருந்து ஒரு பொருள் வெளியில் தள்ளி இருக்குது அப்படின்னா அந்த பொருளை எடுத்து நம்ம என்ன வேணாலும் எப்படி வேணாலும் அதை நம்ம பயன்படுத்திக்க முடியும். ஒரு முழுமையான வாழ்க்கையாக நம்மளால் வாழ முடியும். ஸோ புரிஞ்சுக்கிட்டிங்களா? ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா, தினமும் மூச்சை மட்டும் கவனிங்க. நார்மலாக மூச்சு இருக்கட்டும். முடிஞ்சால் பத்மாசனத்துலேயோ சுகாசனத்துலேயோ அமர்ந்துக்கோங்க. முதுகுத்தண்டு நேராக வச்சுக்கிட்டு அமைதியாக நிமிர்ந்து உட்காந்து அந்த மூச்சை மட்டும் கவனிங்க. இது எப்படி பண்ணுறது அப்படின்றதுக்கு நம்மளுடைய தியானம் பயிற்சி அப்படின்றது ஒரு வீடியோ நம்ம இந்த சேனலில் போட்டிருக்கிறோம். 5 நிமிடம் தியானம் பண்ணுறது, 15 நிமிடம் தியானம் பண்ணுறது. ஆரம்ப காலத்தில் ஒரு வாரத்துக்கு 5 நிமிடம் பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு அப்புறம் 15 நிமிடம் பண்ணுங்கள். இதனுடைய 2 வீடியோவோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை நீங்கள் பயன்படுத்தி தியானம் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய ஆத்மாவிலிருந்து இந்த உடலும் எண்ணமும் என்னுடையதுன்னு நம்ம உணர ஆரம்பிச்சிட்டோம்னா அதை நம்ம முழுமையாக பயன்படுத்த ஆரம்பிச்சிடுவோம். அந்த முழுமையாக பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய அனைத்து செயல்களும் அற்புதமான வெற்றிகளை கொடுக்கும். அப்போது நம்மளுடைய வாழ்க்கையை முழுமையாக நம்ம அனுபவிக்க முடியும். முழுமையாக அனுபவித்தோம்னா நம்மளுடைய வாழ்க்கை முழுமையானதாக இருக்கும். அனைவரும் இதை ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் அல்லது மாற்று கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் எனக்கு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.